கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 5 மாதங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கிடைப்பதோடு 50 வருட வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, இந்த 5 விஷயங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம், அப்படி சொன்னால் இருப்பதும் அனைத்துமே போகிவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாது இவை அனைத்தையும் சற்று விரிவாக பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் முருகப்பெருமானின் அருளால் அடுத்த 5 மாதங்களில் அமோகமான வளர்ச்சி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் ஓம் முருகா போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அபரிவிதமாக உறுதியாகவே கிடைக்கும். அடுத்த 5 மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெற போகின்றன, இனி வரும் 5 மாதத்தில் 50 வருட உழைப்பிற்கான பலன் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது, அது மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே இந்த 5 விஷயங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். அப்படி சொல்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தோல்வி அடையலாம். சொன்னால் எல்லாமே பறிபோகிவிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த 5 விஷயங்களை தயவு செய்து யாரிடமும் ஒருபோதும் சொல்லிவிடாதீர்கள். அப்படி சொல்லாமல் இருந்தால் அடுத்து வரக்கூடிய 5 மாதங்களில் 50 வருட உழைப்பிற்கான அமோகமான பலன்களை சந்திக்க முடியும். உங்களது வாழ்நாள் முழுவதுமே சந்திக்க முடியாத வளர்ச்சியை இந்த தருணத்தில் அடுத்து வரக்கூடிய 5 மாதங்களில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்க போகிறது. இந்த 5 மாதங்களில் எந்த 5 விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும், எந்த 5 விஷயங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதை பார்ப்பதற்கு முன் கிரகங்களின் அமைப்பில் ஏற்படும் மாறுதல்களை பார்க்கலாம். குரு பகவான் மிக வலுவாக சந்திரனின் ஆட்சி வீட்டில் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் மிக வலுவாக சூரியனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க. அதிசாரமாக குரு பகவான் பெயர்ச்சியை சந்திக்க போகிறார். அடுத்த 5 மாதங்களில் இது மிக சிறப்பான மாறுதலுக்கு வழிவகை செய்ய போகிறது. அதே வேளையில் மிக வலுவாக டிசம்பர் மாதத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. குரு பகவான் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் மீண்டும் பின்னோக்கி நகர போகிறார் உச்சம் பெற்ற நிலைக்கு. எனவே குருவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 5 மாதங்களில் சந்திரன் மற்றும் குரு ஆகிய இரு கிரகநிலைகளும் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு பகவான் சந்திரனின் வீட்டிலும் சூரியனின் வீட்டிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியன் சந்திரன் என இரு வலிமை வாய்ந்த கிரகங்களின் வீட்டில் அவர்களின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு வாசம் செய்யும் இந்த வேளை என்பது அடுத்த 5 மாதங்களில் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யும். அது மட்டுமல்லாது அடுத்த மாதத்திலிருந்தே முழுமையாக சனி வக்ரகதியில் வலம் வர போகிறார். பெரும்பாலும் 5 மாதங்கள் முழுவதுமே அவர் வக்ரகதியில் தான் வலம் வருகிறார். எனவே சனி பகவானினுடைய அமைப்பு நீங்கள் நினைப்பதை விட குருவின் ஆட்சி வீட்டில் வக்ரம் பெற்றிருப்பதால் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படும் சனியின் அமைப்பால் பல நல்ல மாறுதல்களை சந்திக்க முடியும். சனி எந்த இடத்தில் இருந்தாலும் சிறப்பான மாற்றத்தை உச்சம் பெற்ற குருவின் பார்வை கிடைக்கக்கூடிய வேளையில் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. நவம்பர் மாதத்தில் அடுத்த 4 மாதங்களில் நவம்பர் மாதத்தில் மிக வலுவாக ராகு கேது பெயர்ச்சி நடைபெற போகிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது ஆகிய இரு கிரகங்களும் உங்களது சஞ்சார அமைப்பில் முழுமையாக 18 மாதங்கள் சுமார் 1.5 ஆண்டுகள் பூர்த்தி செய்ய போகின்றன. சனியின் ஆட்சி வீட்டிலிருந்து ராகு மற்றொரு சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். அதே வேளையில் மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் இருந்து சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க. ராகு கேதுவின் பெயர்ச்சி அமோகமான மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே வேளையில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் குருவுடன் இணைந்து வலம் வந்த சூழ்நிலையில் சந்திரன் மற்றும் சூரியன் புதன் என அடுத்தடுத்து கிரகநிலைகளின் அமைப்பை தாண்டி ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. சந்திரன் வீட்டில் சஞ்சரிப்பதை விட சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்போது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுப்பார். எனவே அடுத்த 5 மாதங்களில் ஆட்சி பலம் பெற இருக்கும் சந்திரனின் வீட்டில் தற்போது இருப்பதை விட சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்போது நிறைந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார். பொன்பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சூரியன் மிக வலுவாக புதனின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். அதை தொடர்ந்து சந்திரனும் அதை தொடர்ந்து தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. சூரியனும் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுவதால் நிறைந்த மாறுதல் உண்டு. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் தற்போது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதே சமயம் சந்திரனின் ஆட்சி வீடு சூரியனின் ஆட்சி வீடை தாண்டி தனது உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய இடத்தில் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற போகிறாருங்க புதன். எனவே இன்னி வரக்கூடிய தருணங்கள்ல முக்கூட்டு கிரகமான சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் அமோகமான
சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறது. அதே போன்று செவ்வாய் ஆட்சி பலத்தை இழந்தாலும் சுக்கிரன், புதன், சந்திரன், சூரியன் என பல இடங்களில் வலம் வரப் போகிறார். அது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரன் பல இடங்களில் வலம் வந்தாலும் வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளை விசேஷ தருணங்களில் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு அடுத்த 5 மாதங்களில் இருக்கக்கூடிய வேளையில் இந்த 5 விஷயங்களை தப்பித்தவறி கூட யாரிடமும் பகிர்ந்து விட வேண்டாம். அப்படி யாரிடமாவது நீங்கள் சொன்னீர்கள் என்றால், நீங்கள் சொன்னால் எல்லாமே பறிபோகிவிடும், எல்லாமே போய்விடும் என்ற சூழல் தான் இருக்கிறது. இந்த 5 விஷயங்களில் அதிக கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. அது என்னவென்று பார்க்கலாம். முதலாவதாக, உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள், உங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த திட்டம் முழுமையாக முடிவடைவதற்கு முன் யாரிடமும் சொல்ல வேண்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தாலும் கூட அந்த திட்டத்தை நீங்கள் சொல்வதால் அதில் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படலாம். எனவே உங்களுடைய அடுத்த திட்டம் எதுவாக இருந்தாலும் அதை யாரிடமும் பகிராதீர்கள். அதை பகிர்வதால் அவர்கள் ஒரு சஜஷன் சொல்லும் போது உங்களுடைய இலக்கை அடைவதில் பல குறுக்கீடுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இரண்டாவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது, உங்களது வருமானத்தையும் உங்களது சேமிப்பையும் ஒருபோதும் உறுதியாகவே யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்களது பணநிலையை பற்றி, பண தகவலை பற்றி தேவையற்ற தகவல்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதால் பல சிக்கல்கள் வரலாம். எனவே வருமானம், சேமிப்பு இவை இரண்டையும் யாரிடமும் சொல்ல வேண்டாங்க. அப்படி சொல்வதால் அவை பறிபோகலாம். எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் இருக்கும் ரகசியங்களாக இருக்கலாம். அது உங்களுடைய பலமாகவும் இருக்கலாம், பலவீனமாகவும் இருக்கலாம். ரகசியம் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக வெளியில் சொல்ல வேண்டாம். உங்களுடைய குடும்ப ரகசியத்தையும் வெளியில் சொல்வது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தனிப்பட்ட வாழ்வில் மட்டுமல்ல, தொழில், பொது வாழ்வு என அனைத்திலும் சில சிக்கல்களை உருவாக்கலாம். எனவே ரகசியங்களை ரகசியமாக பார்த்துக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. யாரிடமும் பகிராதீர்கள். உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தாலும் அவராலும் சிக்கல் வரலாம். எனவே பகிர வேண்டாம். நான்காவது, உங்களுடைய பலவீனத்தை ஒருபோதும் சொல்லாதீர்கள். நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தாலும் அவர் துரோகியாக மாறும்போது அதை கொண்டு உங்களை மேலும் பலவீனப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே உங்களுடைய பலவீனம் என்பதை உணர்ந்து அந்த பலவீனத்தை மற்றவர்களிடம் ஒருபோதும் சொல்லிவிடாதீர்கள். ஐந்தாவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது, நீங்கள் செய்த நன்மையை சொல்லாதீர்கள். பிறருக்கு நீங்கள் செய்யும் உதவியை பெருமையாக கூற வேண்டாங்க. அப்படி நீங்கள் செய்யும் உதவியை சொல்வதாலும் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உதவி செய்ய முடியாத நிலைக்கு, மற்றவரிடம் உதவி கேட்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படலாம். எனவே நீங்கள் செய்த உதவியை ஒருபோதும் சொல்லி காட்ட வேண்டாம். அது உங்களுடைய புண்ணிய பலனை குறைக்கக்கூடிய வகையில் மாறிவிடும். இந்த 5 விஷயங்களை முழுமையாக யாரிடமும் சொல்லாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்வில் இனி வரக்கூடிய 5 மாதங்களில் 50 வருடம் இல்லாத உழைப்பிற்கான வளர்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நினைப்பதை விட அனைத்து காரியங்களிலும் அதிரடியான வெற்றி உறுதியாகவே கைகூடும். கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் உயரும் வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பண பற்றாக்குறை இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கும்பராசிக்காரர்கள் பெரிய அளவில் சந்தித்து வந்த தடை தாமதங்கள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகளை சந்திக்கக்கூடிய தருணத்தில் இந்த தருணத்தில் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் பெறுவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் கடனற்ற வாழ்க்கையே நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 5 மாதங்களில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். பெரிய அளவில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த பல சுபகாரியங்கள் உண்டு. உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வரும். பணியில் ஆர்வத்துடன் மேற்கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து வாய்ப்புகள் தாராளமாக அமையும். தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புதிய கிளை திறத்தல், புதிய தொழில் துவங்குதல் போன்ற பணிகள் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும். அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் விலகி நன்மை நிறைந்த தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நன்மை நிறைவாக பெறக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பம்
சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அமோகமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு பணவரவு மேம்படும். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விவசாய தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து கும்பராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான அமோகமான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு